Hi friends, welcome to Concurs in the News Analysis dated 15 September 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற first article is about a public interest litigation that was filed by LGBT communityல இருந்து 4 members வந்துட்டு ஃபைல் பண்ணிருக்காங்க. ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க டெல்லி ஹை கோர்ட்ல. சரி, இந்த கேஸ் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா கே கப்புள்ஸா இருக்கட்டும் இல்ல லெசிபியன் கப்புள்ஸா இருக்கட்டும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இது ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி செல்லுபடி ஆகுமா, இது எங்களுக்கு லீகலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி so they are seeking legalization of the marriages under ஹிந்து மேரேஜ் ஆக்ட் கடியில இவங்க சொல்லக்கூடிய கிளைம் என்ன அப்படின்னா செக்ஷன் 5 ஆஃப் தி ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல வந்துட்டு மேரேஜ் அப்படிங்கிறது இட் மஸ்ட் ஹேப்பன் பிட்வீன் அ ஹிந்து மேன் அண்ட் அ ஹிந்து விமன் அப்படிங்கிற மாதிரியான ஜெண்டர் டிஃபரன்ஸ் கொடுக்கவே இல்லை. இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல என்னென்ன ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்கன்னா மேரேஜ் பிட்வீன் டூ ஹிந்துஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. அப்ப நாங்க ஹோமோசெக்சுவலா இருந்தாலும் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா எங்களோட மேரேஜை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்றது இட் இஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபண்டமெண்டல் ரைட். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆர்டிகல் நம்பர் 21 அடியில எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ரைட். அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேரேஜஸ் அதாவது ஹோமோசெக்சுவல்ஸ் பண்ணக்கூடிய மேரேஜஸ் லீகலைஸ் பண்ணுங்க அப்படிங்கறத பத்தின கேஸ் வந்துட்டு ஃபைல். அப்ப இத பத்தின ஆர்டிகல் தான் சென்டர் அப்போசஸ் மூவ் டு ரெகனைஸ் சேம் செக்ஸ் யூனியன்ஸ். அப்ப பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் டெல்லி ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் தரப்புல இருந்து யாராச்சும் ஒருத்தர் பதில் சொல்லணுமா, அதுக்காக தான் சாலிட்டர் ஜெனரல் துஷர் மெகத்தா வந்துட்டு கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் கேஸ்க்காக வாதாடி இருப்பாரு டெல்லி ஹைகோர்ட்ல. அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா நம்மளோட லீகல் சிஸ்டமா இருக்கட்டும் சொசைட்டியா இருக்கட்டும் இந்த சொசைட்டிக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸா இருக்கட்டும் ஒரே சேம் செக்ஸ் கப்புள்ஸோட மேரேஜஸ் வந்துட்டு ரெகனைஸ் பண்றது கிடையாது. என்னதான் 2018 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல 5 மெம்பர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்துட்டு செக்ஷன் 377 ஆஃப் இந்தியன் பீனல் கோட் அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லியிருந்தா கூட இப்போதைக்கு இது கிரிமினலைசேஷன் ஆகாது. அப்ப இந்த 377 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிரைவேட்டா நடக்கக்கூடிய ஒரு கான்சென்சுவல் அதாவது ஒத்துக்கிட்டு செக்ஷுவல் கண்டக்ட் ஒரே செக்ஸ் இருக்கிறவங்க அதாவது மேல் மேல் ஃபீமேல் ஃபீமேல் இவங்க வந்துட்டு செக்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இவ்வளோ நாள அண்டர் இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 377 இந்த மாதிரி நேச்சருக்கு அகெயின்ஸ்டா நடந்தாலே இவங்க எல்லாம் கிரிமினல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ப்ரொவிஷன் இருந்தது. இததான் 2018ல சுப்ரீம் கோர்ட் இல்ல இதுதான் இது வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் அவங்களோட டெசிஷன்ஸை வந்துட்டு நம்ம தடுக்கிற மாதிரி இருக்கு. எவ்ரி ஒன் ஹஸ் தி ரைட் டு மேக் டெசிஷன்ஸ். அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 377 ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருப்பாங்க 5 பெஞ்ச் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். அப்ப இப்போதைக்கு லீகல் சிஸ்டம் என்னதான் சொல்லுது அப்படின்னா இதை நாங்க கிரிமினலைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லுது. சரி, அப்ப இந்தியால ஏதாச்சும் லா இருக்கா இதை ரெகனைஸ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்பரேட்டா லா அப்படிங்கிறது கிடையாது. துஷர் மெகத்தா சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா இப்ப என்னதான் ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட் 1955ல இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இருந்தா கூட மத்த சில லாஸ் அதாவது டொமெஸ்டிக் வயலன்ஸ் இல்ல இறந்துடுறாங்க ஒரு வைஃப் வித்தின் 7 இயர்ஸ் அப்படிங்கும் போதெல்லாம் பெனாலிட்டி அப்படின்னு இருக்கு. அப்ப யார ஒய்ஃப்னு ட்ரீட் பண்ணீங்க ஒரே மாதிரி மேல் ஆர் கெட்டிங் மேரிட் ஃபீமேல் ஆர் கெட்டிங் மேரிட் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இதுல யார ஃபீமேல்னு எடுத்துப்பீங்க? ஒருவேளை நாளைக்கு வயலன்ஸோ டிவோர்ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா யாருக்கு வந்துட்டு ப்ராஃபிட் யாருக்கு வந்துட்டு இந்த பங்கெல்லாம் வந்துட்டு நீங்க பிரிச்சு தருவீங்க? பிகாஸ் டிவோர்ஸ் கேசஸ்லாம் வந்தா ஹஸ்பண்டோட ஹாஃப் ஆஃப் தி இதுல வந்துட்டு ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்கல்ல. ஸோ விச் மீன்ஸ் தட் யார் இது ஒய்ஃப் அப்படிங்கறத ட்ரீட் பண்ணுவீங்க? அப்ப இந்த மாதிரி ஒரு கேஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு லா கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. லா கொண்டு வர்றது ஜுடிஷியரியோட வேலை கிடையாது. ஸோ அதனால யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் திஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு துஷர் மெகதா சொல்லும் போது ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா இந்த வேர்ல்டு வந்துட்டு ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கக்கூடியது. மைட் பி நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி தான் வேர்டிக் கொடுக்க முடியும். ஆனா இப்போதைக்கு இந்த மாதிரியான கேஸை நம்ம வித் ஹோல்ட்ல வச்சு பார்ப்போம் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வருது. ஏன்னா நீங்க 4 பேர் தான் ஃபைல் பண்ணிருக்கீங்க. இது என்டையர் எல்ஜிபிடி கம்யூனிட்டியும் சொல்றாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை இந்த இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றதுல ஏதாச்சும் பிரச்சனை வருது, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை டினை பண்றாங்க அப்படிங்கும் போது நீங்க இண்டிவிஜுவலா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோர்ட்ல வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். கேஸ் ஃபைல் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது அப்படிங்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அது டிஸ்கிரிமினேட்டரியா கருதப்படும் அப்படின்னு எடுத்து கேஸ் நடத்தலாம் அப்படின்னு
ஜட்ஜஸ் வந்துட்டு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஜட்ஜஸ் சொன்னதுக்கு அப்புறமாட்டி எல்ஜிபிடி கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியால எந்த ஒரு ஸ்டாச்சுட்டரி பாருமே கிடையாது. இந்த மாதிரியான மேரேஜஸ ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் நீங்க எல்ஜிபிடி கம்யூனிட்டியை செக்ஷுவல் ஓரியன்டேஷனாகவும் ஜெண்டர் ஐடென்டிட்டி வெர்ஷன் மூலியமாகவும் நீங்க இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணாதனால, அவங்க மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணாதனால திஸ் இஸ் லைக் டிஸ்கிரிமினேஷன். அவங்கள மட்டும் டிஸ்கிரிமினேட் பண்ற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் வயலேட்டிங் த ரைட் டு ஈக்வாலிட்டி அண்டர் ஆர்டிகல் நம்பர் 14 that is given by the constitution. இந்தியா தான் இந்த மாதிரி ஒரு லா வச்சிருக்கீங்க. ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய மத்த கண்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட 27 கண்ட்ரீஸ்ல சேம் செக்ஸ் மேரேஜஸ் லீகல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இன்க்ளூடிங் யூஎஸ் அப்படின்னு. சோ கேஸ் என்ன மாதிரி போகுது, என்ன மாதிரி verdict வரப்போகுதுங்கிறது பின்னாடி தான் தெரிய ஆரம்பிக்கும். The next article is an editorial article, urban employment as the focal point அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளோட கோர் இஷ்யூவே எதை பத்தி தான் பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்பன்ல இருக்கக்கூடிய இன்ஃபார்மல் ஜாப்ஸ். ஃபார்மல் ஜாப்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு பர்டிகுலர் டைம் ஸ்கேல் இருக்கும். 8 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க, 20,000 ரூபாவோ இல்ல 40,000 சம்பளம் வாங்க போறாங்க. ஆனா கம்பெனியோட ஏதோ ஒரு பாண்ட் அப்படின்னு ஒண்ணு சைன் பண்ணிருப்பாங்க. வெளியில எத்தனை வருஷத்துக்கு மேல போகலாம், இவ்வளவு நேரம் தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ், லீவ் எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இருக்கும். எவ்வளவு சேலரி வாங்குறாங்க, எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ப்ரொமோஷன் வரும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்டார்ஸ ஃபார்மல் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இன்ஃபார்மல் ஜாப்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இவங்க எப்ப இந்த வேலையில இருப்பாங்க அப்படின்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். இவங்க எப்ப வேணாலும் இந்த வேலையில இருந்து வெளியில போயிடலாம், இல்ல வேற வேலை தேடியும் போயிடலாம். இவங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக் சிச்சுவேஷன், வரக்கூடிய சம்பளம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ப்ராப்பரா இருக்காது அப்படி. ஸோ இவங்களெல்லாம் இன்ஃபார்மல் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த இந்த இன்ஃபார்மல் ஜாப்ஸ்ல அதுவும் அர்பன் ரீஜன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன மாதிரியான வல்னரபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு அதாவது எந்தெந்த இடத்துல எல்லாம் இவங்களுக்கு ஜாஸ்தி பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த ஆர்டிகல் திடீர்னு வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ வில் சைட் 2 ரீசன்ஸ். இது எதுக்காக வந்தது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாக்டவுன் சிச்சுவேஷன். கோவிட்-19 லாக்டவுன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமாட்டி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா போயிடுச்சு. இதனால அவங்களோட வாழ்வாதாரமும் போயிட்டனால அர்பன்ல இருந்து ரூரலுக்கு நிறைய பேர் மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஜாப் லாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்காவாசி ஜாப் கிரியேட் பண்ணக்கூடிய செக்டார்ஸே கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரேட், ஹோட்டல்ஸ், அதர் சர்வீசஸ், மேனுஃபேக்சரிங், மைனிங். இதுல கன்ஸ்ட்ரக்ஷன்ல மட்டும் புதுசா கிட்டத்தட்ட ஜாப்ஸே கிரியேட் ஆகாத மாதிரி -50% வந்துருச்சு. அப்ப இந்த லைவ்ஹுட் அப்படிங்கிறது ரொம்பவே த்ரிட்டன் ஆயிடுச்சு. அப்ப இவங்களுக்கு வந்துட்டு ஒரு வாழ்வாதாரத்துல ஒரு ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன மாதிரியான எக்கனாமிக் ஸ்லோடவுன் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாக்டவுன்னால டிமாண்ட் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சு. ஏன் இவங்களுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன், டிமாண்ட் வந்துட்டு ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சு. நம்ம யாரும் ரொம்ப பெருசா வெளியில வாங்க போறது கிடையாது. காரு, ஆட்டோவோ இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்றது இல்ல அப்படிங்கிறதுனால டிமாண்ட் வந்துட்டு ரொம்பவே டிராவல் வைஸ் டிமாண்டா இருக்கட்டும், இல்ல நம்ம போய் ஏதாச்சும் புதுசா கூட்ஸ் வாங்க போறோமா இருக்கட்டும், எல்லாமே ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப டிமாண்டே கம்மியா இருந்தோம்னா ப்ரொடக்ஷனும் என்ன பண்ணிட்டாங்க, கம்மி பண்ணிட்டாங்க. அப்ப கம்பெனிஸ் அண்ட் செக்டார்ஸ்க்கு என்ன ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இவங்களுக்கு வரவே இல்லை. ப்ராஃபிட்டே வரல அப்படின்னா என்னால எல்லாருக்கும் முழுசான சம்பளத்தை தர முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த இந்த பர்டிகுலர் எக்கனாமிக் கான்ட்ராக்ஷனால அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ரைஸ் ஆக ஆரம்பிச்சு. அதாவது பீப்புள் நிறைய பேருக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. இல்ல புதுசா யாராச்சும் இப்பதான் கிராஜுவேஷன் முடிச்சு வராங்க, இல்ல வேலைக்கு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வேலையில போய் சேர முடியாத மாதிரியான சிச்சுவேஷன். அப்ப எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே டிக்ரீஸ் ஆகி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்ப இத்தனை பேர் வந்துட்டு ரூரல் ஏரியாவுக்கு மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க. இவங்க எப்ப வருவாங்க, நிஜமாலே இவங்க வருவாங்களா, இல்ல இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு சரி நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருந்து வேலைக்கு தேடுவோம்னு சொல்றவங்களும் பிற்காலத்துல ரூரல் ஏரியாவுக்கு போகக்கூடிய சான்சஸும் இருக்கு. இல்ல அர்பன் ஏரியால அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பார்க்கக்கூடிய வேலை சேஃபா இருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியது கவர்மெண்டோட வேலை. சோ அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்தியா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த வல்னரபிள் எப்ப வேணாலும் அவங்க வேலை பறி போயிடலாம் அப்படின்னு ரொம்ப வல்னரபிளா இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே உலகத்திலேயே இந்தியால தான் ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் ஈவன் இன் சவுத் ஏஷியன் ரீஜன்லயுமே
இந்தியால தான் ஜாஸ்தி. அப்ப ஒரு ஹையர் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபார்மாலிட்டி இந்தியாக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். தி நெக்ஸ்ட் திங் இந்த வல்னரபிள் எம்ப்ளாய்மென்ட்னா இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்அடிக்வேட் அவங்களுக்கு ரொம்ப போதிய சம்பளம் இருக்காது. ரொம்ப பெருசா அவங்களோட வேலையில ப்ரொடக்டிவிட்டி அடுத்தடுத்த எம்ப்ளாய்மென்ட் பல வருஷமா துணி கடையில ட்ரெஸ் எடுத்து போடுறவராவே இருப்பாரு. அடுத்த லெவல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்காது. டிஃபிகல்டி இன் வொர்க் கண்டிஷன் ரொம்ப நேரம் நிக்கிற மாரி இருக்கும். ஒர்க்கிங் ஹார்ஸ் வில் பி லிட்டரலி கிரேட்டர். அந்த இடத்துல சேஃப்டி எப்படி இருக்கும்னு தெரியாது. சானிடைசேஷன், டாய்லெட் ஃபெசிலிட்டீஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. அப்ப ஒருத்தரோட பேசிக் ரைட்ஸ் ஆஃப் தி வொர்க்கர்ஸே என்ன ஆகப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி வல்னரபிள் எம்ப்ளாய்மென்ட்ல வந்துட்டு மீறப்படுது அப்படிங்கிறது. அப்ப இந்த வொர்க்கர்ஸ் எல்லாமே இன்ஃபார்மலி எம்ப்ளாய்டு. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் போட்டு இத்தனை நாள் நீ எனக்கு வேலை பார்க்கணும். நான் உங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இந்த செக்டார்ஸ்ல கிடையாது. நெக்ஸ்ட் இவங்கள ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எந்த ஒரு பெரிய ட்ரேட் யூனியனும் கிடையாது. ஸோ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட மொத்த லேபர் ஃபோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 535 மில்லியன் ஆஸ் பர் 2019 டேட்டா. இதுலயுமே கிட்டத்தட்ட 398.6 மில்லியன் பீப்புள் தே ஆர் ஹேவிங் புவர் குவாலிட்டி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப புவர் குவாலிட்டி ஜாப்ஸ் இருக்கிறதுக்கான ரீசன் அப்ப ஹையர் இன்ஃபார்மலிட்டி ரொம்ப பெரிய இன்ஃபார்மல் ஜாப்ல இருக்காங்க. ஒருவேளை வேலையில இருந்தா கூட இவங்களோட வேலை எப்படி இருக்க மாட்டேங்குது, குவாலிட்டியா இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தினால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால என்னதான் அவங்க வேலை பார்த்தாங்கன்னா கூட அவங்களோட சம்பளம் இந்த இன்ஃபார்மல் செக்டார் ஆவரேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் 198 பர் டே தான் ஒருத்தரோட சம்பளமா இருக்கு. அப்ப இந்தியால இத்தனை வருஷமா ஹை எக்கனாமிக் growth ரேட் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியால இந்த ஒர்க்கிங் பாவர்ட்டிங்கிறதும் அதிகமா தான் இருந்தது. அப்ப இது கோவிட் பேண்டமிக்னால வந்த பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே வந்துட்டு இந்த ஒர்க்கிங் பாவர்ட்டிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இப்போதைய சிச்சுவேஷன் எடுத்துப்போம் 2020 பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட் வைரஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னா எக்கனாமி வந்துட்டு பயங்கரமா கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டிமாண்டும் ரொம்ப பெருசா இல்லாதனால நிறைய பேருக்கு வந்துட்டு வேலை இல்லாம போயிடுச்சு. ஸோ அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனே என்னாக ஆரம்பிச்சிருச்சு, கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ் கொண்டு வரணும். ஆனா என்னதான் இவங்க பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ் கொண்டு வந்தாலும் இதுல ரெண்டு சேலஞ்சஸ் இருக்கு. என்ன சேலஞ்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நிறைய வேலை ஜெனரேட் பண்ணும். எக்கனாமிக் கான்ட்ராக்ஷன் அப்ப நிறைய வேலை ஜெனரேட் பண்ணுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். நெக்ஸ்ட் ஒருவேளை நீங்க நல்ல ஜாப் ஜெனரேட் பண்ணியிருந்தா கூட அதுல இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டிஸை நீங்க என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். டீசென்டான வேஜஸ் கொடுக்கணும், ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சில ஸ்டெப்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு ஆத்தர் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்டி ப்ரொலாங்டு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான ஸ்டெப் அப்படின்னா, இந்தியால அர்பனைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி நடந்துட்டு இருக்கு. அப்ப பாப்புலேஷன் ரூரல் ஏரியால இருந்தோ இல்ல பெரிய ஸ்டேட்ஸ்ல இருந்தோ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஃபோக்கஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்க கொண்டு வாங்க. அர்பன்ல எம்ப்ளாய்மெண்ட்டை நீங்க ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஜெனரேட் பண்ணக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டை அங்க இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டிஸ் லோக்கல் கவர்மெண்ட்னு சொல்லுவோம்ல அவங்களோட கோஆர்டினேட் பண்ணுங்க. இதுதான் இப்போதைக்கு சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளமா சால்வ் பண்ண முடியும். சரி சார் நாங்க வேலையெல்லாம் கொண்டு வந்துட்டோம், லோக்கல் கவர்மெண்ட்டை வச்சு நாங்க வேலைக்கெல்லாம் நாங்க ரெடி பண்றோம் அப்படின்னா இதுக்கு எங்களுக்கு சில ரிசோர்சஸ் தேவைப்படும்ல. rather it be money கைண்ட் ஆஃப் ரிசோர்சஸா இருக்கட்டும் இல்ல கேபிட்டல் ஜெனரேஷன் பண்றதா இருக்கட்டும், இந்த ரிசோர்சஸ் எல்லாம் நாங்க டிஸ்போஸ் பண்ணோம். அப்ப இந்த ரிசோர்சஸை மொபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லோக்கல் குரூப்பிங் மாதிரி ஃபார்ம் பண்ணுங்க. என்னென்ன எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஏன்னா இவங்களுக்கு சில ஃபண்ட்ஸ் வந்துட்டு டிவால்வ் ஆகும். ட்ரேட் யூனியன்ஸ்ல இருந்து என்ன மாதிரியான ரெப்ரசன்டேஷன் வரப்போகுது, ஆண்டர்பிரனர்ஸ் இவங்கெல்லாம் யார் யாரெல்லாம் வேலை கொடுக்க போறாங்க, ஒரு கம்யூனிட்டி குரூப்பிங் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி நீங்க கொண்டு வரீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வரணும் நீங்க அர்பன் ஏரியாஸ்ல கொண்டு வந்தா கூட எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க ப்ரொமோட் பண்ணா எந்த பர்டிகுலர் செக்டார்ல வேலை வாய்ப்பு ஜாஸ்தி கொடுக்கப்படுமோ அந்த மாதிரியான இன்டென்சிவான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வாங்க. கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் சரி, பிரைவேட் கொண்டு வந்தாலும் சரி. தி தேர்ட் திங், prioritize தி அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் நிறைய பேருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு ஜாஸ்தியா கொடுக்க முடியும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா முக்காவாசி ரூரல் ஏரியால இருந்து அர்பன் ஏரியாவுக்கு வரவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் அப்படி
அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படத்துல காமிக்கிற மாதிரி ரோட்லயே படுத்து ரோட்லயே தூங்குவாங்க. ஸோ அப்ப இந்த அர்பன் டுவெல்லர்ஸ் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு. இவங்களுக்கு வேலை வாய்ப்பும் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஏன் கவர்மெண்ட் கட்டக்கூடிய முனிசிபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு லேபர் இன்டென்சிவ் அப்ரோச்ல நீங்க கட்டக்கூடாது. அப்ப நீங்க லேபர் இன்டென்சிவ்னா நிறைய பேரை வேலைக்கு எடுத்து நீங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டப்படுறீங்க அப்படிங்கும் போது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது நிறைய இருக்கும். இதனால நிறைய சம்பாதிக்க முடியும். இவங்க இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பில்டிங்ஸ் கட்ட கட்ட இதுக்கு தேவையான செங்கல், ஜல்லி, இல்ல உள்ள இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல பாத்ரூம், டப்ஸ், வாஷ் பேஷன் இந்த மாதிரி வரும்போது சின்ன சின்னதா இருக்கக்கூடிய ஸ்மால் என்டர்பிரைசஸும் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். பிளஸ் இதை தாண்டி இந்த முனிசிபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாண்டி நீங்க லோ காஸ்ட் ஹவுசிங்ஸ் கூட யூ கேன் கம் அவுட் வித் இன் அர்பன் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் யூ குட் லான்ச் அன் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட் ஸ்கீம். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணும். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணோம்னா நம்ம ஜாஸ்தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்ல தான் பண்ண முடியும். அதுல தான் நிறைய லேபர் இன்டென்சிவ் இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்துல பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டுங்க சிட்டிஸ்ல, மெடிக்கல் நீட்ஸ்க்காக ஹெல்த் அண்ட் சானிடேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஃபிஃப்த் திங் இஸ் இமீடியட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். உடனே நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணும். ஏன்னா என்னதான் அர்பன் ஏரியால நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணியிருந்தாலும் இப்போதைக்கு சில பர்சன்ஸ் வந்துட்டு ரூரல் ஏரியாவுக்கு போயிருக்காங்க. பிளஸ் இந்த எப்ப வேணாலும் ரூரல் ஏரியாவுக்கு போகலாம் அப்படிங்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல அர்பன்லயும் இவங்களை ஸ்டே பண்ணி வைக்கணும், ரூரல் ஏரியால போனாலும் இவங்களுக்கு வேலை இருக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல எதெல்லாம் எசென்ஷியல் சர்வீஸ் நெட்வொர்க்னு வச்சிருக்கீங்களோ இது எல்லாத்தையும் ஸ்டேட் அண்ட் லோக்கல் கவர்மெண்டோட கீழே வரைக்கும் உங்களோட வெல்ஃபேர் இன்டர்வென்ஷன்ஸை கொண்டு போங்க. சரி, ரூரல் ஏரியாவுக்கு எடுத்துட்டு போறீங்க, அதாவது அர்பன்ல இருந்து ரூரல் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜஸ்லயும் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. சரி, அப்ப இந்த வே ஃபார்வர்ட் அப்படின்னு வரும்போது எம்என்ஆர்ஜி அப்படிங்கறத இப்போதைக்கு ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு அப்சர்வ் பண்றதுக்கு எம்என்ஆர்ஜிஏ மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த எம்என்ஆர்ஜிஏ கூட நீங்க நிறைய ஸ்ட்ரென்தன் பண்ணும். எவ்வளவு நாள் வேலை பார்க்க போறாங்க, எவ்வளவு பேரை உள்ள எடுக்க போறீங்கிறதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். பிளஸ் அர்பன் ஏரியாவா இருக்கட்டும், ரூரல் ஏரியாவா இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கறத ஜெனரேட் நீங்க பண்ணணும். அப்பதான் இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸை அகாமடேட் பண்ண முடியும். நீங்க என்னதான் இவ்வளவு பண்ணா கூட சில போர்ஷன் ஆஃப் தி ஒர்க் ஃபோர்ஸ், ஒன்லி அ போர்ஷன் ஆஃப் தி ஒர்க் ஃபோர்ஸ் மட்டும்தான் அகாமடேட் பண்ண முடியும். அப்ப இதுல இருந்து வெளியில வரணும், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். பிளஸ் டீசென்டான ரூரல் ஜாப்ஸ் அண்ட் அர்பன் ஜாப்ஸ் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. The next article that we will seek is the cost of peace on intra-Afghan talks. சரி, எல்லாருக்குமே தெரியும் ஆப்கானிஸ்தான்ல வந்துட்டு தாலிபானோட பிரசன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நிறைய மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ், சிவிலியன்ஸை கொலை பண்றது, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்ப தாலிபானும் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டும் பேச்சுவார்த்தைக்கு வரதான் இந்த இன்ட்ரா ஆப்கானிஸ்தான் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆப்கானிஸ்தான் டாக்ஸ்க்கு நடக்கிறதுக்கு இப்போதைக்கு ரீசன் டோஹால வந்துட்டு நடக்குது. இதுக்கு ரீசனே யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎஸ். ஏன்னா யூஎஸ் தாலிபானோடையும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஆப்கானிஸ்தானோடையும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நம்ம ஒரு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்து உங்களை டேபிள்ல பிளேஸ் பண்றோம்னு யூஎஸ் மீடியேட் பண்ணி இந்த டாக்ஸ் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. என்னதான் இந்த டாக்ஸ் வந்து டோஹால நடக்குது அப்படின்னு சொன்னா கூட இது ரொம்ப டிலேடான டாக்ஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த டாக்ஸ் நடக்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை வச்சுருந்தேன். சரி, எதனால டிலே ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா the first reason is எல்லா பிரிசனர்ஸையும் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு தாலிபான் சொல்லியிருந்திருப்பாங்க. See, தாலிபான் வந்துட்டு இட்ஸ் லைக் ஒரு கைண்ட் ஆஃப் என்டிட்டி. இது வந்துட்டு இந்தியா என்ன சொல்றாங்கன்னா they are a terrorist entity அப்படின்னு சொல்றாங்க. தாலிபான் are literally the tribal peoples of Afghanistan region. இவங்களுக்கு அவங்க ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்துட்டு இந்த ஆட்சியை கைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆர்ம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேரை கொலை பண்ணதுனால நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது தாலிபான் ஆப்கானிஸ்தான் கிட்ட தாலிபான் வைக்கக்கூடிய முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா என்னோட பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ரிலீஸ் பண்ற வரைக்கும் நாங்க இந்த கன் ஷாட் பண்றதோ இல்ல வயலன்ஸ் கிரியேட் பண்றதையோ இதை நாங்க சீஸ் ஃபயர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் நெகோசியேட்டிங் டீம். அதாவது ஆப்கானிஸ்தான்ல நெகோசியேட் பண்றதுக்குன்னு ஒரு கவுன்சில் இருக்கு. இதுல கானி அண்ட் அப்துல்லா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு யார் இதை ஹெட் பண்றது அப்படின்னு இருந்ததுல அப்துல்லா இஸ் ஹெட்டிங். ஆனா என்னதான் அப்துல்லா இஸ் ஹெட்டிங்னா கூட ஆப்கானிஸ்தானோட பிரைம் மினிஸ்டருக்கும் அப்துல்லாவுக்கும் there is no proper connectivity. அதாவது ரொம்ப பெருசா அவங்களுக்கு நடுவுல ரேப்போ இல்லாதனால யாரு பேச்சுவார்த்தை பண்றாங்களோ அவங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் தாலிபான் வந்துட்டு they are literally against women democracy. யாரும் படிக்க கூடாது,
பொண்ணுங்க வெளியில போணும்னாலே, அவங்களோட அண்ணாவோ, இல்ல அப்பாவோ கூட போனா தான் வெளிலயே முடியும். அந்த மாரி வந்துட்டு விமன வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி அப்படிங்கிற மாரி. வேறஸ் ஆப்கானிஸ்தான் பீஸ் ப்ராசஸ்ல பேசக்கூடிய இந்த பர்ட்டிகுலர் கவுன்சில்ல 4 விமன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ தாலிபான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4 விமன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கிறதுனால இவங்களோடலாம் எங்களால பேச முடியாது. இதனாலேயும் டாக்ஸ் டிலே ஆக ஆரம்பிச்சுச்சு. பிளஸ் தெர் இஸ் அன் அப்ஜெக்ஷன் ஃப்ரம் பிரான்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியா. பிரான்ஸும் ஆஸ்திரேலியாவும் ஏன் இந்த டாக்ஸ்க்கு அப்ஜெக்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் ரிலீஸ் ஆஃப் ஆல் பிரிசனர்ஸ் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கு வந்துட்டு தாலிபான் வைக்கக்கூடிய கண்டிஷனே என்னன்னா, எல்லா பிரிசனர்ஸையும் நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷனே. ஆனா இந்த எல்லா பிரிசனர்ஸையும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆப்கானிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 400 பிரிசனர்ஸ் இருக்காங்க. இந்த நாங்க வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கக்கூடிய பிரிசனர்ஸை ரிலீஸ் பண்றோம். ஆனா 400 பிரிசனர்ஸை ரிலீஸ் பண்றதுல எங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப ஹிரோனியஸ் கிரைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் கொலை பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த கொலை பண்ண ஃபாரினர்ஸ்ல பிரான்ஸை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த பிரிசனர்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல தே ஆர் அப்ஜெக்டிங். ஸோ வாட் இஸ் இன் தி அஜெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை ரிலீஸ் பண்ண போறீங்கன்னா என்ன மாதிரி ஃபார்மேட்ல ரிலீஸ் பண்ண போறீங்க, என்ன மாதிரி லாஜிஸ்டிக்ல ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. அண்ட் ஆப்கானிஸ்தான் இஸ் ஆஸ்கிங் ஃபார் பெர்மனன்டான சீஸ் ஃபயர் இருக்கணும். டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா there is going to be permanent சீஸ் ஃபயர். அங்கங்கெல்லாம் நீங்க வயலன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இந்த மாதிரியான டாக்ஸ் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அஹெட் கொண்டு வந்து வைக்குது அப்படின்னா, எப்படி ஆப்கானிஸ்தானோட ஃபியூச்சர் வந்துட்டு ஷேப் ஆக போகுது, எப்படி இந்த கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்து இந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸ் எவ்வளோத்துக்கு ரீட்டைன் ஆகும் அப்படிங்கிறது தான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்துட்டு ஹி ஹேஸ் பீன் பார்ட் ஆஃப் திஸ் இன்ட்ரா ஆப்கான் டாக்ஸ். ஏன்னா இது வரைக்கும் இந்தியா வந்துட்டு தாலிபான் இருக்கக்கூடிய எந்த ஒரு மீட்டிங்லயும் நாங்க வந்து பார்ட்டா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா இந்தியா வந்துட்டு இட் சீஸ் தாலிபான் as a டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். அப்போ ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் நாங்களோட டேபிள்ல உட்காந்து பேச மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவோட ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் ஹஸ் attended this meeting on video கான்ஃபரன்சிங். இதுல சொல்லும் போது ரொம்ப பெருசா பேசியிருந்திருக்க மாட்டாரு. இந்த பீஸ் ப்ராசஸ் இட் இஸ் ஆப்கான் லெட் அண்ட் ஆப்கான் ஓன்ட் அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா நீங்க என்னதான் நீங்க பீஸ் ப்ராசஸ் பத்தி பேசுனீங்கனாலும் யூ ஹேவ் டு கீப் இட் இன் ஒன் திங் இன் மைண்ட். ஏன்னா போஸ்ட் தாலிபான் ஏரா, ஏன்னா தாலிபான் வந்துட்டு ஒரு மாதிரி ஆட்டோக்ராட்டிக் ரூல் மாதிரி ரொம்ப பெருசா டெமோக்ரஸிக்கு இது பண்ண மாட்டாங்க. மைனாரிட்டிஸ்க்கு ரொம்ப பெருசா ரைட்ஸ் இருக்காது. விமனோட ரைட்ஸ் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப worst கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் ஃபார் விமென்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி ஆப்கானிஸ்தான் விமன். அவங்களோட ஸ்டேஜஸ் தான் ரொம்பவே கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. எப்போ தாலிபான் ஆப்கானிஸ்தானை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களோ விமனோட ரைட்ஸ் வாஸ் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ரக்டட் அப்படிங்கிற மாதிரி. எப்போ தாலிபான் ஏரா வந்துட்டு முடிஞ்சு ஆப்கானிஸ்தான் ரீகவுன்சிலியேஷன் வந்து ஆப்கானிஸ்தானை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுச்சோ அப்போ டெமோக்ரஸி, கவர்னன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரைட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ், ரைட்ஸ் ஃபார் விமன் இது எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்ப நீங்க இந்த பீஸ் டாக் அப்படின்னு போகக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க போஸ்ட் தாலிபான் ஏரால என்னென்ன மாதிரியான பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆப்கானிஸ்தான்ல நடந்ததோ இதை எந்த விதத்திலையும் பாதிக்காத அளவுக்கு இந்த பீஸ் டாக் இருக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. The next article is Karnataka to seek node for Meghadattu project. சரி, இந்த மேகதத்து ப்ராஜெக்ட் இஸ் இன் காவேரி ரிவர் சிஸ்டம். கரெக்டா வந்துட்டு தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டர்ல இருக்கு. இந்த இந்த மேகதத்து ப்ராஜெக்ட் கொண்டு வந்ததுக்கான ரீசனே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு பெங்களூர் சிட்டிக்கு வந்துட்டு வாட்டர் கொண்டு வரணும், ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை கொண்டு வரணும். செகண்ட், அந்த பர்டிகுலர் ரீஜன்ல இருக்கக்கூடிய வாட்டர் டேபிள இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக மேகதத்து பேலன்சிங் ரிசர்வாயர் அப்படிங்கறத கர்நாடகா கட்டுறாங்க கிட்டத்தட்ட 9,000 crore ப்ராஜெக்ட்ல. இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்க்கு வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் 2017ல யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸோட அப்ரூவலை வாங்கிட்டாங்க ஃபார் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இப்போதைக்கு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வாங்கினதுக்கு அப்புறமாட்டி they are waiting for Ministry of Environment and Forest ஓட அப்ரூவலுக்காக அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஏன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்டோட அப்ரூவல் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் டேம் அதாவது இந்த பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட் கட்டுறது மூலியமா கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா 60
63% of the forest area என்ன ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்மர்ஜ் ஆக இதுல யூ ஹேவ் காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிற ஒரு சாங்சுரியும் இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய 63% ஆஃப் தி லேண்ட் வந்துட்டு சப்மர்ஜ் ஆயிடும் அப்படிங்கிறதுனால தான் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்டோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேகதாது ப்ராஜெக்ட்டுக்கு தமிழ்நாடு வாஸ் நாட் ஹாப்பி. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்னால எங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நீர் வரப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஹேஸ் ஆல்சோ அப்ரோச் சுப்ரீம் கோர்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். இதை தாண்டி ப்ரிலிம்ஸ்ல நீங்க போய் என்ன படிச்சு வச்சுக்கணும்னா காவேரியோட ட்ரிபியூட்டரிஸ் என்ன அப்படிங்கிறத படிச்சு வச்சுக்கோங்க. The next article, Truth Fund to provide legal aid in fight for free speech. This article is very simple. ரொம்ப டெப்தாலாம் போக வேணாம். ட்ரூத் ஃபண்ட் இல்ல சத்யமேவ ஜெயதே ஃபண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டா பிரசாத் பூஷன் மேல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேஸ் வந்ததுக்கு அப்புறமாட்டி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ₹1 ஃபைன் கட்டுங்க அப்படின்னு பிரசாத் பூஷன் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்களை வந்துட்டு அவமதிக்கிற மாதிரி இருக்கு, கோர்ட் அவமதிக்கிற மாதிரி இருக்குங்கிற கண்டிஷன்ல கிரிமினல் கண்டெம்ட் கோர்ஸ் வந்துட்டு இவர் மேல போட்டு இவருக்கு இந்த ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இவர் இந்த ஃபைனை கட்டிட்டாரு. ஆனா இந்த மாதிரியான ஒரு லீகல் ப்ராசஸ் இட் இஸ் நாட் குட். நாங்க வந்துட்டு ஃப்ரீ ஃபைட்டம் ஃபார் வி ஆர் கோயிங் டு ஃபைட் ஃபார் திஸ் ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வராஜ் அபியான் அண்ட் கேம்பெயின் ஃபார் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஜுடிஷியரி இந்த மாதிரி ஒரு ட்ரூத் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டு ப்ரொவைட் லீகல் சப்போர்ட். யார் யாருக்கு மேலெல்லாம் கிரிமினல் சார்ஜஸ் வருதோ, அதாவது சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நிஜமாலே உண்மையா இருக்கும், இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குதுன்னு இருக்கும், அது அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அந்த தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் அவங்க மேல செடிஷன் சார்ஜஸ் போடுறதா இருக்கட்டும், இல்ல உங்களை வந்துட்டு நீங்க பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்னால ஏதாச்சும் வயலன்ஸ் கிரியேட் பண்றதுனால நாங்க உங்களை ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்றோம்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான கேசஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி யார் யாரெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்களோ, ஜுடிஷியரிக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்களோ, அன்கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ்ல வந்துட்டு நிறைய கேசஸ் வந்துட்டு நீங்க ஒரு இண்டிவிஜுவல் மேல போட ஆரம்பிக்கிறீங்க. when you take district courts அப்படின்னா கிட்டத்தட்ட 3.4 crore கேசஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்ல மட்டுமே இருக்கு. அண்ட் ஜுடிஷியரியில வேகன்சி அப்படிங்கிறது ரொம்பவே நிறைய இருக்கு. ஆனா இந்த எல்லாம் விட்டுட்டு நீங்க செடிஷன் கேசஸ் மட்டும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கேஸ் போட்டிருக்கீங்க ரைட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் இயர் ஸ்டார்டிங்ல இருந்து, which says that government is not doing the thing which is right அப்படின்னு சொல்லிட்டு even judiciary is not doing what is right. அப்ப contempt powers வச்சு இந்தியால ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் நம்பர் 19 that is freedom of speech and ஆர்டிகல் நம்பர் 14 right to equality இது ரெண்டுத்தையுமே வயலேட் பண்ற மாதிரி நீங்க ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வரீங்க. ஸோ ஆக்டிவிஸ்ட் அருணா ராய் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஆர்டினரி சிட்டிசன் தனக்கு கான்ஸ்டிடியூஷனலா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரைட்டை கூட தங்களால வெளியில வந்துட்டு ஜாஸ்தியா யூஸ் பண்ண முடியாத மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க அன்இக்குவலா இந்த லா வந்துட்டு அப்ளை பண்றீங்க. காஃபில் கான் அப்படிங்கிற உத்தரப்பிரதேஷ்ல ஹி வாஸ் அ டாக்டர். ஒரு உத்தரப்பிரதேஷ்ல இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஹி இஸ் அ டாக்டர். இவரை வந்துட்டு ஹி வுட் ஹவ் கிவன் அ ஸ்பீச் ஃபார் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி கண்ட்ரி. ஆனா நீங்க இந்தியாவோட யூனிட்டியை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் பிரிவென்டிவ் கஸ்டடியில வந்துட்டு ரொம்ப மாசமா வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா அடைச்சு வச்சுட்டே இருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஆனா கடைசியில இவர் அந்த மாதிரி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி இவரை ரிலீஸும் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க வந்துட்டு லாவை ப்ராப்பரா அப்ளை பண்றதே கிடையாது. அப்ப ரியல் இன்டென்ட் இந்த ஃபண்ட் கிரியேட் பண்ணதுக்கு என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய பேரோட வாய்ஸஸை ஷட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்க ஏதாச்சும் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா தப்பா பேசுறாங்க, இல்ல ஜுடிஷியரிக்கு அகேன்ஸ்டா தப்பா பேசுறாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அப்ப இவங்களை வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பேசாதீங்க, உங்களை பேச முடியாத அளவுக்கு உங்க மேல ஏதோ ஒரு சார்ஜஸ் ஸ்லாப் பண்றோம் அப்படிங்கும் போது எதுக்கு நமக்கு பேசிட்டு அப்படின்னு நிறைய பேர் பயந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியான பயத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ணும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு நீங்க என்னதான் எத்தனை பேர் ஜெயிலுக்கு அமிச்சாலும் திஸ் இஸ் கோயிங் டு சே எவ்வளோ பெரிய ரைட் வயலேஷன் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் அண்ட் ஜுடிஷியரி. அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் we are forming this truth fund அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. the next article is scientists find life harboring gases on Venus அப்படிங்கிற ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வீனஸோட அட்மாஸ்பியர் தி செகண்ட் பிளானட் which is close to the sun. இந்த அட்மாஸ்பியர் ஆஃப் தி வீனஸ்ல வந்துட்டு
பாஸ்பைன் அப்படிங்கிற கேஸ் வந்துட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ட்ரேசஸ்ல இருக்கு. இந்த பாஸ்பைன் அப்படிங்கிற கேஸ் வந்துட்டு எர்த்லயுமே இருக்கு, விச் இஸ் ஹெல்பிங் இன் தி லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறது. when you take வீனஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அந்த வீனஸ்ல வந்துட்டு ஒரு லிவிங் ஆர்கானிசம் வாழவே முடியும். ஒரு நரகத்துல வாழ்ற ஒரு அட்மாஸ்பியர் தான் அதுக்கு. டே டைம்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எவ்வளவுக்கு ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னா லெட்டை கூட அது மெல்ட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் அட்மாஸ்பியர்ல வந்துட்டு முக்காவாசி கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கிறதுனால தான் யூ கால் தி வீனஸ் as தி ரெட் பிளானட் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசனுமே அதுதான். ஆனா இந்த டெலஸ்கோப்ஸ் தட் இஸ் இன் ஹவாய் அண்ட் சைல்ட்ல இருக்கக்கூடிய அட்டகாமா டெசர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டெலஸ்கோப்ஸை வச்சு வீனஸோட அப்பர் கிளவுட் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ்ல வந்துட்டு there is a they have detected a small traces of gases which is phosphine. இது எரியக்கூடிய தன்மை உள்ளது. எர்த்ல எப்பயுமே ஒரு ஆர்கானிக் மேட்டர் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகுது, சின்ன சின்னதா டீகம்போஸ் ஆகுது அப்படிங்கும் போது இந்த பாஸ்பீன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். அப்ப எக்ஸ்பர்ட்ஸ் டீம் என்ன சொல்றாங்க, அப்ப பாஸ்பீன் இருந்ததுன்னா லிவிங் ஆர்கானிசம் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அப்ப ஸ்ட்ரெஸ் இந்த என்னதான் பாஸ்பீன் அப்படிங்கிறது இருந்தாலும் பாஸ்பீனை மட்டும் வச்சு ஒரு லிவிங் ஆர்கானிசம்னால வளர முடியாது. அதனால இதுல இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next article that we are going to see about is Israel and Palestine issue. இந்த இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் இஷ்யூ பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. என்ன நடக்கலாம், என்ன மாதிரி பாலஸ்தீன் வந்துட்டு ஃபீல் பண்றாங்க ஆஃப்டர் திஸ் UAE அண்ட் இஸ்ரேலோட அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறமாட்டி அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேல் இஷ்யூ அப்படிங்கறத நான் ரொம்ப ஷார்ட்டான ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு சொல்லிட்டேன். இந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற கூடிய பாப்புலேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர் அரேப் பாப்புலேஷன், முஸ்லிம் பாப்புலேஷன் ஜாஸ்தியா. வேறஸ் இந்த இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரியில பாப்புலேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூஸ் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இந்த ஜூஸோட கல்ச்சரா இருக்கட்டும், இவங்களோட ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டா இருக்கட்டும், அப்போதைய வேர்ல்டு கண்ட்ரி சம்வாட் அரவுண்ட் தி மிட் 18th century அண்ட் யோர் ஸ்டார்டிங் ஆஃப் 19th centuryல வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த ஜூஸ் பிடிக்காது அப்படிங்கிறாங்க. இவங்களோட ரிலீஜியஸ் ஃபெய்த்தா இருக்கட்டும், இவங்களோட அக்ரெசிவ் நேச்சரா இருக்கட்டும், இது ரொம்ப பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே இவங்க மேலதான் கிராக் டவுன் ரொம்ப ஜாஸ்தியா நடந்துட்டு இருந்தது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல. அப்ப என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தனக்கு மேல இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் ப்ராசிக்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூஸ் வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சு, நம்ம இந்த ஜூஸ்க்கான ரிலீஜன் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் சம்வாட் அரவுண்ட் திஸ் பாலஸ்தீனியன் ரீஜன், ஜெருசலேம் கிட்டதான். அதனால நம்ம இங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேட் ஆகி வந்திருப்பாங்க. இந்த மைக்ரேட் ஆகி வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க ஸ்டே பண்ணி ஏன்னா யூ குட் see that 1947ல ஜூயிஷ் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, இந்த ஒயிட் கலர்ல இருக்கக்கூடியதான் ஜூயிஷ் செட்டில்மெண்ட்ஸ். அப்ப இவங்க கூட இருந்தக்கூடிய ட்ரேசஸே ரொம்ப கம்மி. இந்த ஜூயிஷ் செட்டில்மெண்ட்ஸ் வர வர என்ன ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய அக்ரெஷன்ஸ் வர ஆரம்பிச்சு, தனக்கு லேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய கிராபிங்கே ஒண்ணு நடந்து இதனால ரொம்ப பெருசா பிரச்சனை வந்திருக்கும். சோ அப்ப யுனைடெட் நேஷன்ஸ் உள்ள பூந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா see we'll come out with a partition plan. ஏன்னா பிரிட்டிஷ் வந்துட்டு இத பார்ட்டிஷன் பண்ணுங்க, because this was occupied by British அப்படிங்கறனால இத பார்ட்டிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப பார்ட்டிஷன் பண்ணும்போது ரெண்டு கண்ட்ரீஸா ஃபார்ம் பண்ணிடலாம். ஒன்னு வந்துட்டு இஸ்ரேல் which will have Jews, another one is Palestine or another one country that will have Arabs அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு தன்னோட டெரிட்டரியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகவே ஆரம்பிச்சிட்டாங்க. So as per the historical of Arabs இருந்தக்கூடிய situationல இந்த இப்ப என்ன ஆயிடுச்சு, somewhat around 1949ல இருந்து 1967 டைம் ஸ்கேல்குள்ள இஸ்ரேலோட இது வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சு. இன்ஃபேக்ட் இஸ்ரேல் வந்துட்டு நிறைய வார்லாம் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. இஸ்ரேல் எப்ப வந்துட்டு இந்த ஜூஸ் வந்துட்டு அராப்ஸை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டு அஃபெக்ட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் எவால்வ் ஆக ஆரம்பிச்சதோ, இந்த கண்ட்ரியை சுத்தி இருக்கக்கூடிய மத்த அரேப் கண்ட்ரிஸ் லைக் சிரியா, ஜோர்டன், ஈஜிப்ட் இவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஈரான், ஈராக் இவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை நாங்க ரெகனைஸ் பண்ண போறது கிடையாது, அதனால பிளஸ் எங்களோட அரேப்ஸ் மக்களை நீங்க ரொம்ப கடுமையா நடந்துக்கிறீங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி 1967ல 6 day வார் அப்படின்னு ஒண்ணு லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்னதான் 6 day வார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் லான்ச் பண்ணியிருந்தா கூட அந்த பர்டிகுலர் வார்ல வந்துட்டு யாரு தான் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் தான் வின் பண்ணியிருப்பாங்க. இஸ்ரேல் வின் பண்ணது மட்டும் இல்லாம சிரியால இருக்கக்கூடிய கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிற இந்த ரீஜன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ்
The next one, Jerusalem in the particular region, that is Jordanல இருக்கக்கூடிய West Bank and your Eastern Jerusalem region and Egyptல இருக்கக்கூடிய இந்த particular Sinai Peninsulaவை கம்ப்ளீட்டா ஆக்குபை பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் லேட்டரான டைம் ஸ்கேல்ல தான் வந்துட்டு 1979ல வந்துட்டு ஈஜிப்டோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த ஷினாய் பெனின்சுலா அப்படிங்கறது வந்துட்டு திருப்பி ஈஜிப்டுக்கே விட்டு கொடுத்துட்டு, ஆனா இந்த காசா ஸ்ட்ரிப் அப்படிங்கிற இடத்த மட்டும் யார் வச்சிருப்பாங்க அப்படின்னா இஸ்ரேல் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே பாலஸ்தீனோடது. ஆனா இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கக்கூடிய சிச்சுவேஷன். அப்ப இஸ்ரேல் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் நிறைய இன்டர்நேஷனல் ப்ரெஷர்ஸ்க்கு அப்புறமாட்டி நாங்க இதை வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து இந்த பாலஸ்தீனை விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா என்னதான் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தா கூட அல்டிமேட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு தான் இருக்கும். ஆனா இஸ்ரேல் என்னதான் இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் நடந்துட்டு இருந்தா கூட இன்னுமுமே வந்துட்டு பாலஸ்தீனை எவ்வளவுக்கு தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். அப்ப அங்க இருக்கக்கூடிய அரேப் மக்களுக்கோ இல்ல அவங்களோட ரைட்ஸுக்கும் என்ன மாதிரியான பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் இந்த அரேப் அண்ட் பாலஸ்தீன் இஷ்யூ ரொம்ப வருஷமா சால்வ் பண்ண முடியாத இஷ்யூவாவே இருந்துட்டே இருக்கு. ஸோ அப்ப கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அரேப் கண்ட்ரி ஈஜிப்ட் வந்துட்டு 1979ல ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஷினாய் பெனின்சுலா வாங்கிறாங்க. செகண்ட் கண்ட்ரி ஒரு அரேப் கண்ட்ரி இஸ்ரேலோட சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு போனது இட் வாஸ் ஜோர்டன். இது நடந்தது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு, சாரி இட் வாஸ் ஸ்டில் 15 இயர்ஸ். அதுக்கப்புறமாட்டி ஒரு 26 இயர்ஸ் கழிச்சு ஜோர்டன் வந்துட்டு ஒரு பீஸ் ட்ரீட்டி இது பண்றாங்க. அதுக்கப்புறமாட்டி தான் UAE வந்துட்டு இப்போதைக்கு 2020ல will enter into an agreement with Israel. UAE ஜாயின் பண்ண 30 நாள்ல the fourth country that went in for Bahrain and Israel வந்துட்டு they would have went into this particular peace deal. இது எல்லாமே US-னால தான் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதை ஃபாலோ பண்ணி மொராக்கோ, சூடன், ஓமன் இவங்க எல்லாருமே வந்துட்டு இஸ்ரேலோட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போய்கிட்டே இருந்திருக்காங்க. சரி, என்னதான் ரிலேஷன்ஷிப்குள்ள போனா கூட இவங்களோட அபிஷியல் பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரேப் பீஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒன்று 2002ல சவுதி அரேபியா ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் அரேப் லீக் வந்துட்டு என்ரோஸும் பண்ணியிருப்பாங்க ஆன் 2002. இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் படி என்ன ப்ரொபோசல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப அரேப் கண்ட்ரிஸ் இஸ்ரேலோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு வருவோம் அப்படின்னா இஸ்ரேல் வந்துட்டு கம்ப்ளீட்டா எந்தெந்த டெரிட்டரிஸ் எல்லாம் 1967ல வார்ல நீங்க கேப்சர் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க வித்ட்ரா பண்ணணும். தட் இஸ் அங்க இருக்கக்கூடிய உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க வித்ட்ரா பண்ணணும். வெஸ்ட் பேங்க், காசா அண்ட் கோலன் ஹைட்ஸ், பாலஸ்தீன் ரெஃப்யூஜி இஷ்யூஸ் இது எல்லாத்துலயுமே ஒரு ஜஸ்ட் அண்ட் செட்டில்மெண்ட் வரணும். பிளஸ் பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் நீங்க ஃபார்ம் பண்ணணும் வித் ஈஸ்டர்ன் ஜெருசலேம் as கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரியான இனிஷியேட்டிவ். ஆனா 2002ல UAE-ஆ இருக்கட்டும், பக்ரைனா இருக்கட்டும், இவங்க இந்த அரேப் பீஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணினாங்க. ஆனா ரீசெண்டா போடப்பட்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் பக்ரைனா இருக்கட்டும், UAE வந்துட்டு ரீசெண்டா ஆப்ரஹாம் அக்கார்ட் இஸ்ரேல் UAE டீலா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இப்போதைக்கு டெம்பரவரியா நீங்க அனெக்சேஷனை ஹால்ட் பண்ணுங்க அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போதைக்கு என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த அரேப் பீஸ் இனிஷியேட்டிவ ரொம்ப பெருசா இவங்க கண்டுக்கவே இல்லை. இப்போதைக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே அவங்களுக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இது எல்லாத்துக்கும் மீடியேட் பண்ணது இட் இஸ் ட்ரம்ப். சோ அதனால பாலஸ்தீன் மக்களுக்கு வந்துட்டு ட்ரம்ப் மேல இருக்கக்கூடிய மரியாதைங்கிறது சுத்தமா கிடையாத மாதிரி ஆயிடுச்சு. சோ பாலஸ்தீனுக்கு இது ரொம்ப கோபமாக ஆரம்பிச்சு. எங்களோட சென்டிமெண்ட்ஸ், எங்களோட இவ்வளோ வருஷம் நாங்க பட்டுட்டு இருந்த இந்த போராட்டம் இது எல்லாத்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட் நீங்க ஒண்ணு போட்டு வச்சிருந்தீங்க. அதை நீங்க கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இது கம்ப்ளீட்டா பாலஸ்தீனிக் பீப்புளுக்கு அகேன்ஸ்டா அக்ரெசிவா இருக்கு. நிறைய விஷயத்த வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் ஸ்டேட் அப்படின்னு நீங்க ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு எசன்ஸே இப்ப ஏன் எல்லா அரேப் கண்ட்ரீஸ்க்கும் இல்லாம போயிடுச்சு. இதுக்காக ஒரு இமீடியட்டான ஒரு எமர்ஜென்சி செஷனை வந்துட்டு நீங்க கூப்பிடுங்க. அரேப் லீகா இருக்கட்டும், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரியான டிக்ளரேஷனை ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனும் பக்ரைன் இஸ்ரேலோட டீலையுமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சோ அப்ப இந்த மாதிரி ஒரு டீல்னால பாலஸ்தீன்ஸ்க்கு என்ன கிடைக்க போகுது? ஏன்னா அரேப்ஸ்ங்கிறதுனால தானே இவ்வளோ கண்ட்ரீஸும் வந்துட்டு இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா போனீங்க. இதனால பாலஸ்தீனுக்கு எந்த ஒரு விதமான பெனிஃபிட்டும் கிடைக்க போற. US எலெக்ஷன்ல ட்ரம்ப் வின் பண்ணாலும் சரி, வின் பண்ணலனாலும் சரி, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெட்டன்யாஹூ will go ahead with his annexation plan. அப்ப இந்த பாலஸ்தீனோட ஃபியூச்சர் தான் என்ன
என்ன? நீங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்து இந்த இடத்துல லேண்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு நீங்க சொல்லி பல வருஷமா நீங்க ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போதைக்கு நீங்க போடக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் படி யூ ஆர் சேயிங் லைக் இஸ்ரேல் வந்துட்டு மிலிட்டரி ஆக்குபேஷன்ல பாலஸ்தீனை அக்வயர் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. இதனால பாலஸ்தீனுக்கு ரொம்ப ஐசோலேட்டடா ஃபீல் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் பிளஸ் இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுங்கிற ப்ராஸ்பெக்ட் எவ்வளவு நாளுக்கு நிலைக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியாது. சோ அப்ப எல்லாரும் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இப்போதைக்கு பாலஸ்தீன் தான் அபேண்டன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதி. The last article that we'll see is government looks to spend 2.35 lakh crores more அப்படிங்கிற ஆர்டிக்கல். சரி, இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்துட்டு இன்னும் எனக்கு நிறைய செலவு இருக்கு, 2.35 lakhs crore எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சரா பார்லிமெண்ட் கிட்ட கேட்க போறாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சப்ளிமெண்டரி டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா பட்ஜெட் டைம்ல டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் வந்துட்டு தனக்கு எவ்வளவு கிராண்ட் வேணுங்கிறத டிமாண்ட் பண்றதுக்கு பேர் தான் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுங்கிறத சொல்லிடுவாங்க, பார்லிமெண்ட் அது அப்ரூவல் கொடுத்து நீங்க இவ்வளவு செலவு பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த எக்ஸ்பெண்டிச்சரையும் தாண்டி செலவுகள் நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல சப்ளிமெண்டரி டிமாண்ட் ஃபார் கிராண்ட் அப்படிங்கிற ப்ரொவிஷன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இதுக்கு அடியில எங்களுக்கு 2.35 lakh crores வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு பார்லிமெண்டரி அப்ரூவல் கேட்டு போயிருக்காங்க. இதுல முக்காவாசியான காசு எதுக்கு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போஸ்ட் டெவலப் பண்ணதுக்கு அப்புறமாட்டி ரெவென்யூ டெபிசிட்டுக்குன்னு சில கிராண்ட்ஸ் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, அது அண்ட் கிராண்ட் இன் எய்ட்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுக்கு 2262 crores அமௌண்ட். இது எல்லாமே 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் மூலியமா பண்ண போறோம். இதை தாண்டி வேற என்ன அலோகேஷன் அப்படின்னா, ஏற்கனவே எம்என்ஆர்ஜி ஸ்கீமுக்கு நார்மல் பட்ஜெட் மூலியமா ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருந்தாலும் இப்போதைக்கு இன்ஃபிளக்ஸ் ஆஃப் பீப்புள் இன்டு திஸ் எம்என்ஆர்ஜி ஸ்கீம்குள்ள நிறைய பீப்புள் பிகாஸ் ஆஃப் திஸ் அர்பன் டு ரூரல் மைக்ரேஷன் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு 40,000 கோடி வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த எக்ஸ்ட்ரா 40,000 சேர்த்து இந்த வருஷம் மட்டும் எம்என்ஆர்ஜி ஸ்கீமுக்கு கவர்மெண்ட் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் 1 lakh crore. This was also announced in the Atmanirbhan project. Next, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 20,000 கோடி வந்துட்டு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை ரீகேபிட்டலைஸ் பண்ணும். அதாவது பேங்க்ஸுக்கு காசு இல்லாத சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் வந்துட்டு பேங்க்குக்கு காசு கொடுக்குறாங்கல்ல, யூ கால் தட் இஸ் ரீகேபிட்டலைசேஷன் ஆஃப் தி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். ஏன்னா சென்டர் வந்துட்டு ரீகேபிட்டலைசேஷன் ஆஃப் தி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் பட்ஜெட்ல எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா லாக்டவுன் நடந்ததுக்கு அப்புறமாட்டி ஜூலை மாசத்துல ஆர்பிஐ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போதைக்கு எங்களுக்கு வந்துட்டு நீங்க பணம் இன்ஃபியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான தேவை அப்படின்னு, சர்ப்ளஸான கேஷை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ப இது தாண்டி ஹெல்த் மினிஸ்ட்ரி ஹஸ் மேட் அ டிமாண்ட் வர்த் 6,855 crores. பேண்டமிக் கண்டெயின் பண்ணும் அடிஷனல் கிராண்ட்ஸ் வேணும். ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், மெஷினரிஸ், எக்யூப்மெண்ட் தட் இஸ் நீடட் ஃபார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸ்ட்ராவா சப்ளிமெண்டரி டிமாண்ட் கிராண்ட்ஸ் மூலியமா the central government is going to ask 2.35 lakhs from the consolidated fund of India அப்படிங்கிறது. ஸோ இதுதான் என்னோட important current affairs. If you like my video, like, share and subscribe to Conquerize and press the bell icon for further notifications. notes வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த எழுதி hand written notes வந்துட்டு PDF வேணும் அப்படின்னு சொல்லிட்டு you can join Conquer IAS Telegram channel. If you want, we'll upload this PDF format in that particular channel. Thank you.